கர்ப்ப காலத்துல நம்ம எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றதுல கவனமா இருக்குமோ அதே மாதிரியே சில உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வயிற்றுல இருக்க குழந்தைக்காக மட்டும் கிடையாது, நம்ம ஹெல்த்துக்காகவும் கூட இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாரும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து ஃபுல்லாக குக் பண்ணாத ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது ஹாஃப் பாயில்டு எக்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பால், சாலட் இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிற ஸ்பீடை விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் நமக்கு டைஜஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹாஃப் பாயில்டு எக்கு, இந்த மாதிரி பால் இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் நம்ம வயிறு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நெஞ்செரிச்சல் இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் அதிகமாக உப்பு, காரம், புளி இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. எதுக்காகனா நமக்கு வந்து டைஜஸ்டிங் சிஸ்டமுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாகவே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 மந்த்துக்கு சில பேருக்கு சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதாவது அந்த 10 மாதம் மட்டும் உங்களுக்கு சுகர் இருக்கும். ப்ரெக்னென்ட் அந்த குழந்தை பிறந்தோன்னே அந்த இது போயிடும். நம்ம உடம்புல வந்து ப்ரெக்னென்ட் ஆனோடனே நிறைய வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து உண்டாகும். அந்த 10 மாசத்துல நிறைய ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். அந்த ஹார்மோனுக்கு ஒருத்தவங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். சில பேருக்கு வாமிட்டிங் வரும், சில பேருக்கு வாமிட்டிங் வராது. இது எல்லாத்துக்கும் காரணமும் அந்த ஹார்மோன்ஸ் தான். அதே மாதிரி தான் நமக்கு சுகர் வரும், இந்த ஃபேட் ப்ராப்ளம், பிபி எல்லாமே. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிகமாக அந்த உப்பு, காரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்மளோட பிபி லெவலை வந்து அதிகமாகும். அது டெலிவரி டயத்தில் நமக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக நீங்கள் ஆறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து அந்த 10 மந்த்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அந்த உப்பு, காரத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதிகமாக வந்து இனிப்புகள் சேர்த்துக்க கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட்லாம் ரொம்ப நார்மலாக சாப்பிட்றத விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பட் அதனால நிறைய வெயிட் கெயின் ப்ராப்ளத்துக்கும் அவங்க உள்ளாவாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சுகர் வந்து நமக்கு அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் தங்கிடும். நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகமாகும். நம்ம போடுற டேப்லெட், நம்மளோட ஹார்மோன் சேஞ்ச், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தினாலையும் நமக்கு வந்து பாடி நல்லா வெயிட் ஏறும். அது போக நம்ம நிறைய சுகர் ஐட்டம் சாப்பிடும்போது, சாக்லேட், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அந்த ரீஃபைன்டு சுகர் இருக்கிற எல்லா பொருளும் சாப்பிடும்போது நம்மளோட பாடியில் வந்து அது நிறைய ஃபேட் ஆகி நமக்கு நிறைய வெயிட் ப்ராப்ளம் வந்துடும். அது நமக்கு டெலிவரியில் வந்து நிறைய ப்ராப்ளமும் உண்டு பண்ணும். ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுல நிறையவே ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் குறைச்சிட்டு தான் டெலிவரியே ட்ரை பண்ணுவாங்க, சிசேரியனாக இருந்தால் கூட. ஸோ முடிஞ்ச அளவு அந்த சுகர் நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோன்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் போடாமல் கூட டீ, காஃபி, பால் எடுத்துப்பாங்க. அது கூட நல்லது. பட் ஆனால் சுகர் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின்க்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்னு சொல்கிறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம மேகி சாப்பிட்றது, பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு, பேக்கெட்டில் வச்சு அடைச்சி விற்கிறது எல்லாமே ஜங்க் ஃபுட் கேட்டகரியில் தான் வரும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதிலிருந்து நமக்கு எந்த ஒரு நியூட்ரிஷியனோ, சத்தோ, விட்டமின்ஸோ கிடைக்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம பாடிக்கு வந்து தேவையில்லாத கேலோரி, ஃபேட்டு தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த 10 மந்த்துக்கு எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நமக்கு தேவையில்லாத பாடியில் வந்து நமக்கு வெயிட் கெயின் ப்ராப்ளம் வரும். எதுவுமே நியூட்ரிஷியனே இல்லாத ஒரு ஃபுட்டு நம்ம குழந்தைக்கு அதனால ஒரு சத்தும் கிடைக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையில்லாத வெயிட் கெயின் தான் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபுட் கார்விங்னு இருக்கும், ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம் தெரியாமல். பட் அது நம்மளுக்கு வந்து நிறைய வெயிட் கெயின் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப நம்ம ஹெல்த் இஷ்யூவை வந்து உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலே மறுபடியும் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த பேக்கரி ஐட்டம், பீஸா கிடைக்கக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுவும் அதிகமாக சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெயிட் கெயின் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வெளியே ரெடிமேடாக கிடைக்கிறத கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அது ஃப்ரூட்ஸ் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மாதிரி சோடா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது எதையுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குடிக்கக்கூடாது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் நம்ம உடம்புக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து வெயிட் கெயின் ப்ராப்ளமும் உண்டு பண்ணிடும். அந்த ஏறின வெயிட்டை அதுக்கப்புறம் நமக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்க் ஃபுட், சுகர், அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இது மூணையும் தொடவே கூடாது. நிறைய
பேருக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம்னா நம்ம டெலிவரி டைமில் 10 கேஜி அதிகமாக இருந்தாலே போதும். 10லேருந்து 15, சில பேர் பார்த்தீங்கன்னா 20, 25 கூட அதிகமாகிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அப்நார்மல். பட் நம்ம ஈஸியாக அது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நமக்கு வெயிட் போகுது அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. நம்ம ஹெல்த்தே நம்ம மோசமாக்கிறோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத ஒரு ரீசனாக வச்சு நமக்கு வெயிட் அதிகமாயிடுச்சுன்றதை நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஃபுட்டில் அன்கான்ஷியஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி வெயிட் கெயின் ப்ராப்ளம் வரும். ஸோ எதனால் அப்படி வெயிட் கெயின் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு சில ஃபுட்டை நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. உங்களுக்கு பாடியில் ரொம்ப வீக்காக இருக்குது, சில பேருக்கு ரொம்ப வாமிட்டிங் இருக்கும், அவங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும். சிட்ரஸ் பழம் இருக்குது, அந்த ஆரஞ்சு லெமன் கூட ஓகே, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆரஞ்சு ஆப்பிள் ரெடி பண்ண முடியல, லெமன் கூட போட்டு குடிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி வெளியே கிடைக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு சத்துமே இருக்காது. தேவையில்லாமல் கேலரி தான் உங்கள் உடம்புல அதிகமாகி உங்களுக்கு வெயிட் கெயின் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி சில பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்பாளி, அன்னாச்சி இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது. சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு. பட் ரொம்ப வருஷமாக சொல்லக்கூடிய பொருள், பப்பாளி, அன்னாச்சி பழம் சாப்பிட்டா அது நம்ம கர்ப்பப்பையை வீக் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகலைன்னா கூட ரொம்ப வருஷமாக நம்ம ஊரில் சொல்லக்கூடியது இந்த 2 ஃப்ரூட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அதை நீங்கள் ஒரு 3 months 4 monthsக்கு சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்கள் எல்லா பழங்கள் எல்லா காய்கறிகளும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடி நல்ல நரிஷாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பேபிக்கும் அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்றத விட நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். மெயினாக வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் நல்லா டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள் சாப்பிடணும். ஸோ இவ்வளோ சொன்ன விஷயங்களில் இன்னொன்று இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் சரி, வெளியே மோஷன் போகிறதும் சரி ரெகுலராகவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் கூட இந்த மாதிரி அதிகமாக ஃபுட் எடுத்துக்கிறது, அதாவது இனிப்பு, காரம், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அது நார்மல், குழந்தை பிறந்தோன்னா அது சரியாயிரும். ஸோ நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது நம்ம குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாடிக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.